மீனுக்குருவி அந்த பக்கமா பறந்து போனா. அவளோட காதுல மரங்கள் பேசிட்டு இருக்கது கேட்டுச்சு. என்னாச்சு மரங்களா? எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? குருவியே, நீ ஏன் இந்த கதையை கேளு. பிறந்ததுல இருந்து நானும் இவளும் ஒன்னாவே தான் இருக்கோம். இப்ப நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்படுறேன். ஆனா இவ என்னடான்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றா. நீயே கொஞ்சம் என்னன்னு கேட்டு சொல்லு. என்னாச்சு நாவல் மரமே? எதுக்காக நீ மாமரத்தை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? என்னதான் உனக்கு பிரச்சனை? நான் சிவப்பு நிறத்துல இருக்கிற பழமரத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இவன் என்னடான்னா மஞ்சள் நிறத்துல இருக்கான். அதனாலதான் எனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கவே சுத்தமா பிடிக்கல. இப்ப என்ன உனக்கு? அது மஞ்சள் நிறத்துல இருக்கிறது மட்டும்தானே பிரச்சனை? சரி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே அதோட நிறத்தை நான் சிவப்பு வண்ணத்துல மாத்திடுறேன். ஆனா அதுக்கப்புறம் நீ அதை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும். கண்டிப்பா குருவியே, நீ மட்டும் அதோட வண்ணத்தை மாத்திரு. நான் அதை இன்னைக்கே கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாமரமே, நீ ஒன்னும் கவலைப்படாம இரு. நான் சீக்கிரமா போயிட்டு ஒரு நல்ல தேர்வோட வரேன். அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அங்கிருந்து நிறம் தயாரிக்கிற மனிதன்கிட்ட வந்தது. அண்ணா, எனக்கு சிவப்பு வண்ண கலவை வேணும். என்ன குருவி, அது இப்பதானே தெரிஞ்சுச்சு. நீ என்னடான்னா இப்ப கேட்டு வந்திருக்க. அப்படின்னா எனக்கு சிவப்பு வண்ண கலவை கிடைக்காதா? ஒண்ணு பண்ணு. நீ போய் சிவப்பு நிற மலர்கள் இருந்தா பறிச்சுட்டு வா. நான் அதுல இருந்து உனக்கு சிவப்பு வண்ண கலவைய தயார் செஞ்சு தரேன். பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து சிவப்பு வண்ண மலர்களை தேடி பறக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அதோட கண்கள்ல சிவப்பு வண்ண ரோஜா பூக்கள் பட்டுச்சு. உடனே மீனுக்குருவி அந்த ரோஜா பூக்களை பறிச்சுட்டு அந்த மனிதன் கிட்ட வந்து கொடுத்துச்சு. மனிதனும் அதுல இருந்து சிவப்பு வண்ண கலவைய தயார் செஞ்சு கொடுத்தான். அதை வாங்கின மீனும் அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து மாமரத்துக்கிட்ட வந்தது. மா, இந்தா, இந்த கலவைய நீ குடி. குடிச்சதும் உன்னோட பழங்கள் மொத்தமும் சிவப்பு வண்ணத்துல மாறிடும். அப்படின்னு சொன்ன மீனும் பிறகு அந்த கலவைய அந்த மரத்துக்கிட்ட கொடுத்தா. அதை வாங்கி அந்த மரமும் குடிச்சுது. அதை குடிச்ச அடுத்த நொடியே மாமரத்தோட மஞ்சள் வண்ணம் மொத்தமும் சிவப்பு வண்ண பழங்களா மாறுனுச்சு. இத பார்த்து நாவல் மரம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. ஏய் குருவி, உண்மையாவுமே நீ ரொம்ப நல்ல குருவி. என்னோட வண்ணத்தை சிவப்பு வண்ணமா மாத்திட்ட. என்ன நாவல் மரமே, இப்போ உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆட்சேபனை இல்லை இல்ல? நான் ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட பழங்கள் சிவப்பு வண்ணத்துல மாறிடுச்சு. இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனப்பூர்வமா சம்மதம். சரி, அப்புறம் என்ன? 2 பேரும் உடனே மாலையை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்ல குருவி, எனக்கு இப்போ இவள கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. என்னாச்சு மாமரமே? எதுக்காக நீ இப்படி சொல்ற? எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. எனக்கு என்னோட மஞ்சள் வண்ண பழங்கள்னா ரொம்ப இஷ்டம். ஆனா நான் இவளுக்காக என்னோட நிறத்தை நான் மாத்திக்கிட்டேன். எனக்கும் இப்போ அவகிட்ட ஒரு மாற்றம் வேணும்னு தோணுது. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு நாவல் மரமே, எனக்கு உன்னோட கருப்பு வண்ண பழங்களை சுத்தமா பிடிக்கல. நீ எனக்கு பிடிச்ச மாதிரி மஞ்சள் வண்ணத்துல உன்னோட பழங்களை மாத்திக்கோ. அதுக்கப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மேனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அச்சச்சோ! குருவி, என்ன இந்த மாமரம் இப்படி சொல்லுது? இப்போ நான் எப்படி என்னோட நிறத்தை மாத்திக்க முடியும்? குருவியே, தயவு செஞ்சு எனக்கும் நீ உதவி பண்ணு. என்னோட பழங்களை எப்படியாச்சும் மஞ்சள் வண்ணமா மாத்திரு. அப்படின்னு சொல்லி நாவல் மரம் குருவி கிட்ட கேட்டுச்சு. உடனே மீனுக்குருவி அங்கிருந்து மறுபடியும் நிறம் தயாரிக்கிற மனிதன் கிட்ட வந்தா. எனக்கு இந்த முறை மஞ்சள் நிற கலவை வேணும். குருவியே, இப்போதைக்கு என்கிட்ட மஞ்சள் நிறமும் தயாரா இல்ல. நீ ஒண்ணு பண்ணு. மஞ்சள் நிற பூக்களை எடுத்துட்டு வந்து கொடு. அதுல இருந்து நான் மஞ்சள் நிற கலவைய தயார் செஞ்சு தரேன். பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து மஞ்சள் நிற பூக்களை தேடி பறந்து போனது. தூரத்துல அங்க இருக்கிற சூரியகாந்தி பூக்களை அது பார்த்தது. உடனே அந்த பூக்களை பறிச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த மனிதன் கிட்ட வந்தது. அந்த மனிதனோ அந்த சூரியகாந்தி பூக்கள்ல இருந்து மஞ்சள் நிற கலவைய தயார் செஞ்சு கொடுத்தாரு. அங்கிருந்து ரொம்ப சந்தோஷமா அந்த நாவல் மரத்துக்கிட்ட வந்தது. நாவல் மரமே, நீ ஆசைப்பட்ட மாதிரி இப்போ நீயும் மஞ்சள் வண்ணத்துல மாற போற. உடனே இந்த கலவைய குடி.
அப்படின்னு சொல்லி அதுகிட்ட அந்த மஞ்சள் நிற கலவைய கொடுத்தது. உடனே நாவல் மரமும் அதை வாங்கி குடிச்சுச்சு. அடுத்த நொடியே அதோட கருப்பு வண்ண பழங்கள் மொத்தமும் மஞ்சள் வண்ணத்துல மாறுனுச்சு. இத பார்த்து மாமரமும் நாவல் மரமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. குருவியே, உண்மையாலுமே நீ ரொம்ப நல்ல பறவை. நீ செஞ்ச உதவியால இன்னைக்கு நாங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். சரி மரங்களா, இப்போ நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு மீனு சொன்னா. பிறகு மீனு குருவி முன்னாலேயே அந்த 2 மரங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாத்தி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. குருவியே, நீ செஞ்ச இந்த உதவிய நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். உனக்கு எப்போ எந்த உதவி வேணும்னாலும் தயங்காம நீ எங்க கிட்ட வந்து கேட்கலாம். நீ செஞ்ச உதவிக்கு பலனா இப்போ நாங்க 2 பேரும் உனக்கு சுவையான பழங்களை தரோம். அப்படின்னு சொல்லி அந்த மரங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு கூடையில அவங்களோட பழங்களை கொடுத்தாங்க. பழங்களை வாங்கின மீனு குருவி ரொம்ப சந்தோஷமா அவ வீட்டை நோக்கி பறந்து போணுச்சு. மீனும் மாதிரியே தான் நானும் என்னோட வேலையை தொடர்ந்து உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்கள நிறைய பேரு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கும் அது ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். நீங்க எனக்காக கொடுக்குற ஒரு பெரிய பரிசாவும் இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.